ஒரு நாள் மதிய வேலையில் மரத்துக்கடியில் ஒருத்தன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தானாமா. அப்போது அந்த வழியாக காட்டுக்கு விறகு வெட்ட போன விறகு வியாபாரியோ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவன் சரியான உழைப்பாளியாக தான் இருப்பான், அதனால தான் இந்த மதிய வெயில் கூட தெரியாமல் இங்கேயோ கடுமையாக உழைச்சிட்டு வந்து படுத்து தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விறகு வைக்க நகரத்து பக்கம் நோக்கி போனாராமா. விறகு வியாபாரி போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த வழியாக ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சிட்டு தடாடிக்கிட்டு வந்தானாமா. அவனும் அந்த மரத்துக்கடியில் நல்லா தூங்கிட்டுருக்கிற ஆளை பார்த்து, இவன் எந்த கடையில் சரக்கு வாங்கி குடிச்சிருப்பான், இந்த மதிய வேலையில் கூட இப்படி தெரியாமல் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிகாரன் போனானாமா. குடிகாரன் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த வழியாக ஒரு திருடன் ஒருத்தன் வந்தானாமா. அந்த திருடனும் இந்த நல்லா தூங்கிட்டுருக்கிற ஆளை பார்த்து, நைட்டு ஃபுல்லாக கண் விழிச்சு எத்தனை வீட்டில் திருடினானோ பாரு எப்படி தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருடனும் அவனோட திருட்டு வேலையை பார்க்க போனானாமா. திருடன் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த வழியாக முனிவர் ஒருத்தர் வந்தாராமா. அந்த முனிவரோ அந்த ஆளை பார்த்து, இவன் கண்டிப்பாக எல்லாத்தையும் துறந்த துறவியாக தான் இருக்கணும், அதனால தான் இவ்வளோ நிம்மதியாக தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க போனாராம். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? நாம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களும் இருக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம்.